ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சஃபிள் பண்ணி கார்டு எடுக்கலாம். என்ன வருதோ ஆல்ரெடி நான் சஃபிள் பண்ணி தான் வச்சுருக்கேன். இன்றைக்கி என்னன்னு பார்க்கலாம். பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், சிக்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ், Three of Wands, Three of Pentacles, Knight of Swords, Eight of Pentacles, டெத் அண்ட் ரீபர்த். இந்த மூணே கார்டு. நமக்கு இன்ட்யூஷனே சொல்லும் இந்த கார்டு எடுக்கலாம் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லும். ஓ, 2 டைம் வந்தாங்க. மெஜிஷியன், நைன் ஆஃப் கப்ஸ், த சன் கார்டு. இதுக்கு என்ன பலன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு பொதுவான ஜென்ரல் ரீடிங் தான். யாருக்கு பொருந்துதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க அப்படியே விட்டுடுங்க. வீடியோவில் உங்கள் எனர்ஜியை கனெக்ட் பண்ணுறதுக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தயவு செஞ்சு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் புதிய வாய்ப்புகள், நிதி சம்பந்தமான தொடக்கங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலையிலும் சரி, கல்வியிலும் சரி, முழு அர்ப்பணிப்போடு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் வரப்போகுது. ஒரு பாதுகாப்பான அடித்தளம் உருவாக போகுது. உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பற்றி பார்க்கும்போது உங்கள் பர்சனுக்கு லைஃப்பில் நீங்கள் கிடைச்சாதான் சக்ஸஸ்ன்னு ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க லைஃப்பில் எது நடந்தாலுமே அதில் நீங்கள் கூட இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்குது. எப்போவுமே எந்த சூழ்நிலையுமே உங்களை மட்டும் விடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. என்ன ப்ராப்ளம் லைஃப்பில் வந்தாலுமே, உலகமே அழிஞ்சு போகிற நிலைமை வந்தாலுமே உங்களை விட மாட்டாங்க. தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸும் உங்கள் லைஃப்பில் இருக்குது. அந்த தேர்ட் பார்ட்டி உங்கள் 2 பேருக்கும் தெரிஞ்ச ஒரு பர்சனாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்ககிட்ட ஒன்று சொல்லுறது, அந்த பர்சன்கிட்ட ஒன்று சொல்லுறது, இந்த பக்கமும் அந்த பக்கமும் உங்கள் 2 பேர்த்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. ஒரு சில பேருக்கு கோர்ட்டு கேஸ் டைவர்ஷனும் கூட போயிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த பர்சன் ரொம்ப பிஸியாக இருக்காங்க, ஃபுல்லாக கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பிஸியாக வச்சுட்டு இருக்காங்க. அந்த பர்சன் நல்ல கோபக்காரராக இருக்காரு. எதற்கு எடுத்தாலும் டக்குன்னு கோபம் வரக்கூடிய பர்சனாக இருக்காங்க. ஆனாலுமே உங்களை சால்வ் பண்ணுவாங்க. அந்த பர்சன்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு காலோ மெசேஜோ வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த எண்ணம் ஸ்டேபிளாக இருக்க மாட்டேங்குது. அப்படியே அந்த எண்ணம் வந்தாலுமே வந்த வேகத்திலேயே விட்டுட்டு ஓடிடுறாங்க. அதையும் மீறி உங்களுக்கு ஒரு காலோ மெசேஜோ ஏன் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இன்னும் அவங்கள தான் நினச்சிட்டு இருக்கீங்களா இல்லையான்னு பார்க்குறதுக்காகவே வருவாங்க. மறுபடியும் போயிடுவாங்க. ஆல்ரெடி உங்கள் ரிலேஷன்ஷிப் டெத் ஆனாலுமே ரீபெர்த்து கட்டாயம் வரும். சில நேரம் எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி இருக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, எதுவுமே இல்லைன்னு நினைப்போம். ஆனால் அது நமக்காக இருக்கிற பட்சத்தில் அது நம்மக்கிட்ட திரும்பி வரும். இந்த செப்பரேஷன் உங்கள் வேல்யூ என்னன்னு அந்த பர்சனுக்கு உணர்த்துறதுக்காகவே ஏற்பட்ட செப்பரேஷனாக கூட இருக்கும். நாம் ஒன்றா சேர்ந்து இருக்கும்போது நம்ம அருமை அவங்களுக்கு புரியாது. அது இல்லைன்னு உணர்ந்தால் தான் அதோட அருமை புரியும். அப்போ நம்ம வேல்யூ அவங்க உணர்றதுக்கு செப்பரேஷன் கண்டிப்பாக வேணும். அப்போ தான் நீங்கள் அவங்க மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க, அவங்க உங்கள் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்கன்னு புரியும். அப்போ உங்களுக்கு டெத்து கார்டு வருதுனாலே ரீபெர்த்து கட்டாயம் இருக்கும். பயப்பட தேவையில்லை. செப்பரேஷன் டைம் சேஞ்ச் ஆகும். ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனும் சேஞ்ச் ஆவாங்க. சேஞ்ச் ஆகி கட்டாயம் உங்ககிட்ட திரும்பி வருவாங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் 2 பேருக்குமே நல்ல கம்யூனிகேஷன் இருக்குது. ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன்கிட்ட இருந்து கட்டாயம் காலோ மெசேஜோ கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்பு 100க்கு 2% வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு 10 கார்டில் 3 கார்டே கால் மெசேஜ் வரக்கூடிய கார்டாக தான் இங்கே இருக்குது. அந்த பர்சன் நீங்கள் வேணும்னு தான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறாங்க. ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் உங்களை நினைக்கிறாங்கன்னா அதுக்குண்டான சைனாக உங்களுக்கு என்ன தெரியும்னா, திடீர்னு காரணமே இல்லாமல் அழுக வரும். யாராவது ஏதாவது சொன்னால் உடனே ட்ரிகர் ஆகும். அவங்க நேம் அடிக்கடி நம்ம கண்ணில் படும், கனவுல வருவாங்க. இதையெல்லாம் அந்த பர்சன் உங்களை நினைக்கிறாங்கன்றதுக்கான அடையாளமாக சைனாக கூட எடுத்துக்கலாம்.
இப்போ நீங்கள் நினைக்கிற விஷயம் உங்களுக்கு அட்ராக்ட் ஆகலைன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி பாத்தை சூஸ் பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ணி ஹை வைப்ரேஷன் வரும்போது அந்த விஷயம் உங்களுக்கு ஈஸியாக அட்ராக்ட் ஆகிடும். உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளத்துக்கு எல்லாமே சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி சன் கார்டு வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கும்போது இந்த கார்டு உங்களுக்கு வருது அப்படின்னா இது வரைக்கும் இருட்டாக இருந்த உங்கள் வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வரப்போகிறதுக்கு உண்டான சைன்னா எடுத்துக்கலாம். இது வரைக்கும் இருந்த லைஃப்பில் ஒரு ஹாப்பினஸ் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. ஆனால் நியர் ஃபியூச்சரில் நீங்கள் நினைக்கிற பர்சன் கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவான பதில் கட்டாயம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சன் கார்டு தான் ரொம்ப பவர்ஃபுல் டேரோ கார்டில். நம்ம பார்க்குற எல்லா கார்டுமே நெகட்டிவாக வந்தாலும் இந்த ஒரு கார்டு வந்தால் எல்லாத்தையும் சரி பண்ணிடும். உங்கள் 2 பேருக்குள்ள ரீகன்சிலேஷன் கட்டாயம் நடக்கும். இனிமேல் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. அதனால் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். அந்த பர்சன் லைஃப்பில் இப்போ வந்து ஹீலிங் பீரியட் போயிட்டு இருக்குது. கரண்ட் சுச்சுவேஷனில் நடக்கிறத பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. தெய்வத்தோட இன்டர்ஃபியரன்ஸ் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்துருச்சு. அதனால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சேஞ்ச் ஆகி உங்ககிட்ட வருவாங்க. எவ்வளவு நல்லவங்களாக இருந்தாலுமே டவர் மூமெண்ட்டு எல்லாருடைய லைஃப்லையும் வரும். எல்லாருடைய அன்பையும் உண்மைன்னு நம்புறது, அவங்களுக்காகவே எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிறது. அதனால் நம்ம திருத்துறதுக்காக கூட டவர் மூமெண்ட்டு வரும். நம்மளோட வேள்வி என்னன்னு நமக்கே உணர வச்சு யாரை எங்கே வைக்கணும், யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு நமக்கு புரிய வச்சு நம்மளை செல்ஃப் லவ் பண்ண நமக்கு கற்றுக் கொடுத்து எல்லா லெசனையும் நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மளை மேலே மேலே கொண்டு வந்து விடுவாங்க.